இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய இறையிறக்க நவநாளுக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். இரக்கத்தின் ஆண்டவருடைய ஆசிரையும் அருளையும் பெறுவதற்காக ஓடோடி வந்திருக்கின்றோம். நம்மை முழுமையாய் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய தினம் சிறப்பாக இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய நவநாள் ஒளிபரப்பாவதற்கு உதவி செய்திருக்கின்ற எல்லா நல்ல உள்ளங்களையும் நம்பிக்கையோடும் நன்றியோடும் நினைத்து பார்க்கின்றேன். இருத்தின்பதி சித்ராவதி வீடு அருள் மரிய பிரகாசம் அவர்கள் ரூபாய் 500, இருத்தின்பதி ஓடக்காரர் வீடு மைக்கேல் சாமி அவர்கள் ரூபாய் 500, சென்னை ரூபி அவர்கள் ரூபாய் 1000 கொடுத்து உதவியிருக்கின்றார்கள். இவர்களுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அதே சமயத்தில் இன்னும் நம்முடைய தேவைகளையும் ஒப்பு கொடுத்து இந்த இரக்கத்தின் ஆண்டவரிடம் நாம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, வல்லமையின் ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். நம்முடைய வாழ்நாள் எல்லாம் கரம் பிடித்து வழிநடத்துகின்ற கர்த்தரை நாடி வந்திருக்கின்றோம். நான் நடப்பதையும் படுப்பதையும் அமர்வதையும் எழுவதையும் அறிந்தவராக இருக்கின்ற தெய்வத்தினுடைய சன்னிதானத்தை நோக்கி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஐயா உமோடு இருப்பதுதான் எங்களுடைய ஏக்கமும் வாஞ்சையும் என்று சொல்லி நம்மையே ஒப்புக் கொடுத்து பாடி மன்றாடுவோமா? உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மூடி இருப்பதுதான் உள்ள
இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் மேய்ப்பரே. மீட்டவரே என் மீட்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, இதயத்தின் ஏக்கமையா. ஜெபிப்போமா. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும் இறைவா. இன்று வேதனைகளோடும் பாரங்களோடும் காயங்களோடும் உம்முடைய திருச்சன்னிதானத்தை தேடி வந்திருக்கின்றோம். தாங்க முடியாத சுமைகளை சுமந்து வந்திருக்கின்றோம்.
எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுவீர் என்ற நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கின்றோம். எங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே, எங்கள் மீது மனம் இறங்கும். இன்றைக்கு நாங்கள் எதை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நீரே உம்முடைய ஆவியின் வல்லமையினால் எங்களை அறிவுறுத்துவீராக. ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பமும் உம்முடைய திருவடிகளை வந்து எட்டுவதாக. தொடுமாண்டவரே, எங்களை தொட்டு ஆசிர்வதித்து இந்த நேரம் முழுவதும் உம்முடைய வல்லமையின் நேரமாய், ஆவியானவருடைய வழிநடத்துதலின் நேரமாய் எங்களுக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். இறையிறக்க ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடி இரத்தமே, தண்ணீரே, உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறை இரக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து கொடுக்கின்ற அற்புதத்தின் மாலை. எனவே இன்றைய தினமும் இரக்கத்தின் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மையும் நம்முடைய தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். இந்த முதலாவது 10 மணியில சிறப்பாக கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாய் ஜெபிப்போம். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் நலத்தை கொடுத்து மீண்டும் கூட்டி வந்து சேர்க்க வேண்டும் என்றும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்றும் அகில உலகமெங்கும் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றும் இன்னும் இதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் இவருடைய அந்த பணியானது சிறப்பாக கொண்டு செல்லப்பட இறைவன் இவர்களுக்கு மனதைரியத்தையும் உள்ளத்துல ஊக்கத்தையும் கொடுத்து இதை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக மது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து
எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய அற்புத கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து இந்த தொற்று நோயின் பாதிப்பிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி பாடி நாம் ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த இரண்டாவது 10 மணியில நம்முடைய குடும்பங்களுடைய சமாதானத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம். பிளவுபட்டிருக்கின்ற, பிரிந்து போயிருக்கின்ற, சண்டை சச்சரவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களை இறைவன் தாமே இணைத்து வைக்க வேண்டும் என்று, நீதிமன்றங்களிலே வழக்குகளுக்கு சென்றிருக்கின்ற நபர்கள் மனம் மாறி மீண்டுமாக ஒரே குடும்பமாய் இணைந்து வாழ வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரம். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும்
முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மீண்டும் பாடி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இந்த 3வது 10 மணியில உடல் நோயுற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். புற்றுநோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற திருவாளர் ஜெகநாதன், இறைவன் இவருக்கு பூரண சுகத்தை, குணத்தை கொடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். அதே போல மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற 3 பேர், இருதய அடைப்பினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற 4 பேர், சிறுநீரக கோளாறினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற 2, இன்னும் பல்வேறு கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், படுத்த படுக்கையாயிருக்கின்ற ஒவ்வொரு நோயாளியும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய குணப்படுத்துகின்ற கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாருமையா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து
எம்மை குணப்படுத்தும். கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த 4வது 10 மணியில சிறப்பாக நம்முடைய பகுதியினுடைய தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். வலது வாய்க்கால் திட்டம் நிறைவு பெற்று இந்த பகுதி செழிப்படைய வேண்டும் என்று, அதே போல இந்த பகுதியினுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று, இன்னும் ஈழத் தமிழ் மக்களுக்கு உரிமை வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று, இன்னும் நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கின்ற எல்லா உள்ளங்களையும் ஒப்பு கொடுத்து அவர்களுடைய விண்ணப்பம் எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இந்த 5வது 10 மணியில அனைவரும் முழந்தாள் படியிட்டவர்களாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற நம்முடைய தனிப்பட்ட தேவைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். வெளிப்படுத்த முடியாத எத்தனையோ உணர்வுகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஆசைகளையும் உள்ளத்திலே தாங்கிக் கொண்டிருப்போம்.
எல்லாவற்றையும் இரக்கத்தின் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சித்தமானால் இது எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இரு கரங்களையும் உயர்த்தி இந்த 10 மணியில் கலந்து கொள்வோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்பிக்கையோடு பாடி ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து என்னை குணப்படுத்தும், கொடும் நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும், தொற்று நோயிலிருந்து எம்மை குணப்படுத்தும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மை குணப்படுத்த வாரும் ஐயா. இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்திச் செல்லும். இவர்களையும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமீன். இன்றைய தினம் சிறப்பாக பாவிகளுக்காக மன்றாடுவோம். பாவிகள் என்ற நிலையிலே நாமும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து சிறப்பாய் ஜெபிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்லவும்.
இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எமது பாவங்களை பாராமல் எமது பாவங்களை பாராமல் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும். நம்பிக்கையை பாரும். கருணை மிகுந்த கருணை மிகுந்த உமது இதய இல்லத்தில் உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எவரும் அதிலிருந்து பிரிந்து போக விடாதேயும். பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பெயரால் உம்மை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல இம்மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்திலே நம்பிக்கை வைத்துள்ள மனுக்குலத்தின் மீதும் சிறப்பாக பாவிகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவரது துயரம் நிறைந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமென். இறையிரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி பரிசுத்த திருத்துவமாயிருக்கிற ஏக இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளில் இருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பாவ சேற்றில் இருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும்
உதவி அளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். ஞானஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். பாவிகளை மனந்திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அவி விசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திரு காயங்களில் இருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலம் ஆகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி புரிவியாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரி புரிவியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற இறைவனின் சமரி புரிவியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமிழ் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, அருளையும் ஆசிரையும் பெறுகின்ற அற்புதத்தின் நேரம் இது. நம்முடைய உள்ளத்தை இரக்கத்தின் ஆண்டவருக்கு முன்பாக திறந்து காட்டுகின்ற
வெளிப்பாட்டின் நேரம் இது. எனவே இந்த நேரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அருள் ஆசீர் நம்மை கடந்து வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் பாடி ஜெபிப்போம். ஆண்டவருடைய அந்த கோட்டைக்குள் அவருடைய பாதுகாப்பில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நம்பிக்கை நிறைந்த உணர்வுகளோடு இந்த பாடலிலே நாம் கலந்து கொள்வோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டே, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஜெபிப்போமா? நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரங்களிலே எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையும் ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், சிக்கல்கள், சங்கடங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்தவராக இருக்கின்ற. இன்றைக்கு எத்தனையோ பாரங்களையும் சுமைகளையும் தூக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவா, எங்களை கருணையோடு கண்ணோக்கும், எங்களை கருணையோடு கண்ணோக்கும். உம்முடைய வல்லமையின் கரங்கள் எங்களை அரவணைத்துக் கொள்வதாக. இன்றைக்கு ஆதரவை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம், அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை தொட்டு ஆண்டவரே, எங்களை தொட்டு ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. சண்டை சச்சரவுகளால் பிளவுபட்டு பிரிந்து போய் நீதிமன்றங்களிலே வழக்காடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. ஒருவர் ஒருவரை புரிந்து ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய அற்புதமான ஒரு சூழலை நீரே எங்களுக்கு கொடுப்பீராக. எங்கள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் கரவைகளை ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் மீது இறங்கும், எங்களை தொட்டும், எங்களை தொட்டும். குடும்பத்தில் சமாதானத்துக்காக ஓடோடி வந்தது. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட சொத்து வேணும், சுகம் வேணும், அந்தஸ்து வேணும், அதிகாரம் வேணும் கேட்கல. மாறாக இன்னைக்கு நாங்கள் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, எங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்துருடும் ஆண்டவரே, மன நிம்மதியை கொடுத்து. பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நிறைவில்லாத வாழ்க்கையை நோக்கி எங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. இறைவா, எங்களை கண்ணோக்குவீராக, எங்களை கருணையோடு கண்ணோக்குவீராக. உழைக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தை கொடுத்திருடும், சமாதானத்தை கொடுத்திருடும். இன்றைக்கு எத்தனையோ நேரங்களை நாங்க பணத்துக்கு பின்னாடி, பொருளுக்கு பின்னாடி, சொத்து சுகத்துக்கு பின்னாடி ஓடோடி சென்றிருக்கின்றோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம், அதுவல்ல, மாறாக உம்முடைய திருச்சன்னிதானம் மாத்திரமே எங்களுக்கு சமாதானத்தையும் அமைதியும் கொடுக்க வல்லது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். வேலை வாய்ப்பு இல்லை, சரியான வருமானம் இல்லை, விவசாயம் செழிக்கவில்லை, திருமண காரியம் நடைபெறவில்லை, குழந்தை பாக்கியம் 5 வருஷம் 10 வருஷம் ஆயும் கிடைக்கல, மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற நபர்கள் ஏராளம். இறைவா, எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சூழலையும் நீரே கருணையோடு கண்ணோக்கும். உம்முடைய ஆற்றல், உம்முடைய தெய்வீக வல்லமை எங்களை கடந்து வருவதாக. இந்த நேரத்தில் இதை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒரு மாற்றம் நடைபெறுவதாக. ஆசீர்வதியும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை கொடுத்தருளும், அடைக்கக்கூடிய வழிவகைகளை எங்களுக்கு கொடுத்தருளும், நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, அவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றலையும் வலிமையும் கொடுப்பீரா. தொடும் ஆண்டவரே, எங்களை தொட்டு ஆசீர்வதியும். இறைவா, எங்களுடைய
எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். அடிப்படை தேவை, எங்களுடைய வட்டாரத்திற்கு தேவையான தேவை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஏறெடுத்து கேட்கின்ற தெய்வமாக இருக்கின்றேன். காது கொடுக்கின்ற அற்புதத்தின் தேவனாக இருக்கின்றேன். இறைவா, எங்களுடைய எல்லா உணர்வுகளையும் உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய சூழலை நீர் அறிந்தவராக இருக்கின்றீர். எங்களை காத்து வழி நடத்தும் ஆண்டவரே. இன்றைக்கு உடல் நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். தொட்டு ஆசீர்வதியும். கொரோனா தொற்று நோய்க்கு கோடிக்கணக்கான பேர் பாதிக்கப்பட்டு பல லட்சம் பேர் உயிரை இழந்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, எங்களை பொறுப்பெடுத்து இந்த நோய் நொடிகளிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆரோக்கியமான வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. நம்முடைய வலிமையான கரங்கள் எங்களை பற்றி பிடித்துக் கொள்வதாக. நாங்கள் தவை செல்லாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இறைவா, எங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதியும். எங்கள் மீது மனமிறங்கும் ஆண்டவரே. உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை இறங்கும். எந்த இடத்துல நோய் இருக்குதோ, வலி இருக்குதோ, வருத்தம் இருக்குதோ, கட்டி அனைத்தையும் நீ தொட்டு சுகப்படுத்துவீராக. கேன்சர் கட்டிகள் குணமாவதாக. இருதய அடைப்பு நீங்குவதாக. சிறுநீரகம் சீரடைவதாக. ஆண்டவரே, தொழுநோயாளர்களை தொட்ட கரங்கள், முடக்குவாதமுற்றவர்களை தூக்கிவிட்ட கரங்கள் இன்று எங்களை தொட்டு சுகப்படுத்துவதாக. தொடும் ஆண்டவரே, தொடும் தொடும். எங்களுடைய உள் மனசுல, ஆள் மனசுல எத்தனையோ பாரங்களை, காயங்களை, வேதனைகளை சுமந்து இருக்கின்றோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் தொட்டு சுகப்படும். லேசான இதயத்தை எங்களுக்கு கொண்டு தரணும் ஆண்டவரே. உம்முடைய ஆற்றலும் வலிமையும் எங்களை தொட்டு சுகப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே. ஆமென். மண்புயர் என்ற கீதத்தை பாடி இறை ஆசீர்வாதத்தை பெற நாம் தயாராவோம். அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை வலிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. அற்புதத்தின் தெய்வம் எழுந்தருளி வருகின்ற அற்புதத்தின் நேரம் இது. அவரை உற்று நோக்குவோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம்.
ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம் என்று சொல்லி நாம் பாடி எழுந்தருளி வருகின்ற தெய்வத்தினுடைய ஆசிரை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆத்மநாதன் இயேசுவையே ஆராதிக்கின்றோம். 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 அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மனமாற வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த ஒளிபரப்பு சிறப்பாக வெளிவர தாராள உள்ளத்தோடு நீங்கள் உதவி கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து உதவி செய்ய அன்போடு வேண்டுகின்றேன். உங்களால் முடிந்த தொகையை கொடுத்து, அது 50 ரூபாயாக இருந்தாலும் சரி, 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய இல்லங்களை சென்றடைந்திருக்கின்ற இந்த ஒளிபரப்பு தடையின்றி வெளிவர உங்களுடைய நன்கொடைகளை தாராளமாக கொடுத்து உதவுங்கள். நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் இன்னொருவருடைய விசுவாசத்திற்கு சிறப்பாக பயன்படுத்தப்படுகின்றது. எனவே உங்களுடைய தாராள உதவியை கொடுத்து இந்த ஸ்கை டிவி ஒளிபரப்பு தொடர்ந்து செல்ல உதவ அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல நன்கொடை கொடுக்க விரும்புகின்றவர்கள் இந்த ஸ்கை டிவியில் வருகின்ற அலைபேசி எண்ணையோ அல்லது எண்ணையோ தொடர்பு கொண்டு உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இயேசுவின் இருதயமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தா எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
புகழுக்குரிய